the bell icon on YouTube and don't miss another update. இஸ்ரேல் காசா யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஏறக்குறைய ஒரு முடிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஆனா வரும் நாட்கள் இந்த யுத்தத்தோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்ப ரொம்ப கிளியராவே தெரிஞ்சு போச்சு. இஸ்ரேலோட இராணுவத்தை விட ஐடிஎஃப் விட மொசாட்டை பத்தி எல்லாரும் பெருசா பேசுறதுக்கு காரணம், மொசாட் பல இடங்கள்ல பல ஆபரேஷன்களை செஞ்சு வெற்றியும் பெற்றிருக்கு, தோல்வியும் பெற்றிருக்கு. ஆனா வெற்றி பெற்ற ரேஷியோ ஜாஸ்தி. அதே மாதிரி தொடவே முடியாத இடங்கள்லையும் தொட்ட ஒரு உளவுத்துறை அப்படிங்கிறனால தான். அப்படி இருக்கும்போது இவர்களை இவ்வளவு காலம் மொசாட்டை பேசுறதுக்கு காரணம் என்ன? ஒலிம்பிக்ஸ் போட்டி வீரர்களை, இஸ்ரேல் வீரர்களை வேட்டையாடின நபர்களை பல வருஷம் தேடி திரிஞ்சு வேட்டையாடினாங்க. அதே போலதான் அக்டோபர் 7 அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் இவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இஸ்ரேல்ல. அது இப்ப நிரூபணமாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த யுத்தம் நின்னாலும் இந்த யுத்தத்துக்கு சம்பந்தப்பட்ட அரசியல் தலைமையாகட்டும் இல்ல இராணுவ தலைமைகளாகட்டும் எங்க இருந்தாலும் மொசாட்டால வேட்டையாடப்படுவார்கள் அப்படிங்கிற சிக்னல் இப்ப கிளியரா தெரிஞ்சு போச்சு. அப்படி வேட்டையாடும் போது மற்ற நாடுகள் சும்மா இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இந்த விஷயம் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுல முதல் பெரிய ஹெவி வெயிட்டை தொட்டு தூக்கிட்டாங்க. அதுவும் லெபனான்குள்ள போய் இஸ்ரேல் இராணுவம் தட்டி தூக்கிருச்சு. இதுல 2 விஷயமா பார்க்கப்படுது. ஒண்ணு, எல்லா தலைவர்களும் வெளியில இருக்கக்கூடிய நபர்கள் கத்தார்ல இருக்காங்க, லெபனான்ல இருக்காங்க, துருக்கி போன்ற பகுதிகளில் ரொம்ப சேஃபா செக்யூரா அந்த நாட்டோட முழு பாதுகாப்போட இருக்கக்கூடிய ஆட்கள் தான். இப்ப லெபனான்ல பிள்ளையார் சொல்லி போட்டதுக்கு காரணம் என்ன? இவர ஹமாஸோட அரசியல் பிரிவு தலைவர் அப்படின்னாலும் இராணுவம் சார்ந்து அல்-ஹுசாம் படை நடவடிக்கைகள்ல பெரிய அளவுல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர் தான். ஏறக்குறைய 2வது லெவல் கமாண்டர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தோட இருக்கக்கூடிய சலேலே அல்-உரிய தட்டி தூக்கிருச்சு இஸ்ரேல் ராணுவம். இது ஒரு ஹெவி வெயிட்டான டார்கெட் தான். இது அவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய மைலேஜா அப்படின்னு கேட்டா மைலேஜ் எடுத்துக்கலாம். ஆனா வரும் நாட்கள்ல சிக்கல்கள் அதிகமாகும், அதிக வாய்ப்பு இருக்கு. காரணம், லெபனான்ல போய் தாக்கியிருக்காங்க. தாக்கினது மட்டும் இல்ல, இஸ்ரேலை பொறுத்தவரை இதை அபிஷியலா கிளைம் பண்ணிக்க போறது இல்லை. ஏன்னா ஆளில்லா விமானத்தை வச்சு தாக்கி ஏறக்குறைய 2 ஃப்ளோர்கள் இருக்கக்கூடிய பகுதி, ஒரு பில்டிங்கையே தரைமட்டம் ஆக்கியிருக்காங்க. இந்த தளபதியோட இன்னொரு 5 பேரும் சேர்ந்து இறந்திருக்கார்கள். அவர்களும் ஹமாஸோட பின்னணியோட உள்ள முக்கியமான தளபதிகள் தான். அவர்களோட பாதுகாப்பு அதிகாரிகள். இந்த மாதிரி ஒட்டு மொத்தமா 6 பேர் இந்த தாக்குதல்ல இறந்திருக்கார்கள். லெபனான்ல செஞ்சது மூலியமா அதுவும் ஒரு பெரிய தாக்குதல். லெபனான் இஸ்ரேல் யுத்தம் நின்னதுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய தாக்குதலை, அதுவும் பெரிய அளவுல நெருக்கமான பகுதிகளில் இஸ்ரேல் பண்ணவே இல்லை. இப்ப நடக்கக்கூடிய யுத்தங்கள் கூட எல்லைகள் தான், எல்லைகளை விட்டு தாண்டவே இல்லை. அப்படி தாண்டினதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 2 விஷயம். ஒரே தாக்குதல்ல ஹமாஸுக்கும் பதில் சொல்லணும், ஹிஸ்புல்லாவுக்கும் பதில் சொல்லணும் அப்படிங்கிறதா. ஹிஸ்புல்லா இப்ப சில நாட்களா சில வாரங்களா தன்னோட தாக்குதலை அதிகரிச்சிருக்காங்க. எல்லைகள் மட்டும் கிடையாது, அதாவது இஸ்ரேல் எல்லைகள் மட்டும் கிடையாது, எல்லைகளை தாண்டி காசா பகுதிகளில் இஸ்ரேல் நிற்கக்கூடிய ஐடிஎஃப் நிற்கக்கூடிய இலக்குகள், அதுக்கடுத்து மெல்லமா இஸ்ரேலுக்குள்ள முக்கியமான சில இலக்குகள் ஐடிஎஃபோட இராணுவ தளங்களை நோக்கி தாக்குதலை அதிகரிச்சாங்க. இப்படி அதிகரிக்கும் போது பதிலடி கொடுக்கறதுக்கு லெபனானோட மத்திய பகுதிகள், அந்த பகுதிகளில் ஹிஸ்புல்லாவோட ஸ்ட்ராங்கான ஹோல்ட்ல உள்ள பகுதிகளில் தாக்குதல் நடத்துவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதே மாதிரி அந்த பகுதிகளில் தாக்குதல். ஆனா ஹிஸ்புல்லாவோட தலைகளை தொடலை. அதுக்கு பதிலாக ஹிஸ்புல்லாவோட பாதுகாப்புல இருந்த ஹமாஸ் தளபதியை போட்டு தள்ளிட்டாங்க. இப்படி போட்டு தள்ளினது மட்டும் இல்லாம இதுக்கான ஒரு அறிக்கை வரணும்ல. இஸ்ரேல் அபிஷியலா விடாட்டியும் அன்அபிஷியலா யாரோ ஒருத்தர் இது சம்பந்தமா ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேசுவார்கள். இஸ்ரேலை பொறுத்தவரை கசிய விடுற கலாச்சாரம்லாம் 2வது தான். முதல்ல அதிகாரத்துல சம்பந்தம் இல்லாத ஆட்கள், இல்ல அதிகாரத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு நெருக்கமானவர்கள், முன்னாள் உளவுத்துறை, இல்ல இந்நாள்ல அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஆலோசகர்கள், இந்த மாதிரி ஹெவி வெயிட்டா பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய நபர்கள் டீட்டெயில்டா ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க. அப்படி டீட்டெயில்டா இந்த தளபதியை தூக்குனதுக்கான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, அக்டோபர் 7 சம்பந்தப்பட்ட எல்லாரையும் போட்டு தள்ளுவோங்கிறதான் எங்களோட கொள்கை. அதை வெளிப்படையாவே அறிவிச்சோம். இது இஸ்ரேல் நாட்டோட கொள்கை. இதை யாரும் உரசி பார்க்க முடியாது. அதே சமயம் இஸ்ரேலுக்கு இதுல ஒன்றும் பங்கு கிடையாது. இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு இந்த தளபதியை தூக்குனதுல பங்கு கிடையாது. ஆனா அக்டோபர் 7 தாக்குதல்ல இவர் பேரு இருக்கிறனால
இவரை குறி வச்சிருக்கும், மொசாட் குறி வச்சிருக்கும், ஷின்பெட் குறி வச்சிருக்கும். அதனால அவர்கள் வேலையை அவர்கள் பண்ணியிருக்கார்கள்னு நம்புறேன். அவர்களுக்கு பாராட்டு. அதே மாதிரி ஏற்கனவே இஸ்ரேல் அரசாங்கம் என்ன சொன்னுச்சு? ஹிஸ்புல்லா ஹமாஸை விட பெரிய இயக்கம் தான். ஆனா இஸ்ரேல் கிட்ட இருந்து தப்பிக்கக்கூடிய அளவுல அவர்கள் இன்னும் வளரவே இல்லை அப்படின்னு சொன்னோம். அதை இன்னைக்கு செஞ்சு காட்டியிருக்கோம். ஹிஸ்புல்லாவோட ஸ்ட்ராங்கான ஹோல்டு உள்ள பகுதிகள், அவர்கள் ஆட்கள் தான் முழுக்க முழுக்க. அப்படி இருக்கக்கூடிய பகுதிகளில் நாங்க ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு வெளிப்படையாவே கிளைம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இஸ்ரேல்ல இருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுகள் இருக்கு. அது மட்டும் கிடையாது. இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, ஹசன் நசரல்லா இன்னைக்கு கொடுக்க வேண்டிய உரை, ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு அவர் வெளிப்படையா பல விஷயங்கள் பேசுவாரு. அப்படி பேசக்கூடிய நிகழ்வை ரத்து பண்ற அளவுக்கு அங்க பதட்டம் அதிகரிச்சிருக்கு. இந்த பதட்டம் அதிகரிச்சதுக்கு காரணம் நாங்க இல்ல, ஹிஸ்புல்லா தான். ஹிஸ்புல்லாவோட தாக்குதல் தான். அதுக்கு பதிலடியா அவர்கள் இடத்திலே ஹமாஸோட தளபதி மரணம். அவங்க இடத்துல இல்லாம உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, அக்டோபர் 7 சம்பந்தப்பட்ட ஆட்கள் உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு ஓப்பனா கிளைம் பண்ணலன்னு சொல்லி எல்லாத்தையும் ஓப்பனாவே ஒத்துக்குச்சு இஸ்ரேல். இப்படி இருக்கும்போது அடுத்த கட்டமா இவர்கள் கத்தார்ல போய் தொட்டாங்க, துருக்கியில போய் தொட்டா இதெல்லாம் பல பிரச்சனைகளை அடுத்தடுத்து உருவாக்கும். எப்போ தொடுவார்கள் அப்படின்னு தெரியாது. ஆனா தொடும்போது பிரச்சனை ஜாஸ்தியாகும். ஒரு கட்டத்துல இதை எப்படியாச்சும் வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு யாராச்சும் ஒரு நாடு, மத்திய கிழக்கு நாடு முயற்சி செய்யும். அந்த முயற்சி வெற்றி தோல்வியை தாண்டி நடக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல பல இடங்கள்ல பத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப லெபனான்ல இனிமேல் யுத்தம் தீவிரமாகும். இனிமேல் ஹிஸ்புல்லா ரொம்பவும் அமைதி காக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. இப்பவும் ஹிஸ்புல்லா 2 அடி பின்வாங்குச்சு அப்படின்னா, இவ்வளவு நாட்கள் எப்படி இஸ்ரேல் லெபனான் எல்லைகள் இருந்துச்சோ அதே போல தொடரும். ஆனா இப்ப ஹிஸ்புல்லா 2 அடி முன்னாடி வச்சுட்டாங்க அப்படின்னா, இந்த யுத்தம் கைமீறி போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. காசா பகுதிகளில் எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதை அடுத்த பதிவுல விரிவா பார்ப்போம்.